ஊழியத்தை ஊதியமா மாத்திட்டாங்க. சபைக்குள்ளேயே சீட்டு காசு, சபைக்குள்ளேயே ஜாதி பெருமை, மத பெருமை, சபைக்குள்ளேயே பிரிவினைகள், சபைக்குள்ளேயே நேர காலம், சபைக்குள்ளேயே அந்த நேரம் இந்த நேரத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்குது, அந்த குரூப் இந்த குரூப்னு பார்த்து சபைக்குள்ளேயே இருக்குது. இப்படிப்பட்டவங்களை விட்டு விலகிருங்க. ஆமென், அல்லேலூயா. சபைக்குள்ளேயே பல சட்ட திட்டங்கள் இருக்கு. சபைக்குள்ளேயே எங்க சபையில பாட்டு பாட மாட்டோம், கை தட்ட மாட்டோம், முக்காடு போட மாட்டோம், அந்நிய பாஷை கிடையாது, தீர்க்க தரிசனம் கிடையாது, வெளிப்பாடுகள் கிடையாது. அதெல்லாம் இயேசு காலத்திலேயே முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் அப்போஸ்தலர் காலத்திலேயே முடிஞ்சு போச்சு. அற்புத அடையாளங்களே இல்ல. இவங்கெல்லாம் ஒரு தொழிலா ஏற்படுத்திட்டாங்க. இவங்கெல்லாம் இன்னைக்கு தொழிலாளி ஊழியத்தை ஊதியமா மாத்திட்டாங்க. சினிமா பாட்டு பாடுறவங்க இன்னைக்கு சபைக்குள்ள எழுந்திருக்கிறாங்க. கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றவங்க சபைக்குள்ள எழும்பி இருக்கிறாங்க. போலியான தீர்க்க தரிசிங்க சபைக்குள்ள எழும்பி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வேதம் சொல்லுகிறது, பக்தி என்ற பெயரை சொல்லி மக்களை ஏமாத்துகிற வஞ்சிக்கிற கூட்டம் பெரிய இருக்கிறது இன்னைக்கு. ஆமென், அல்லேலூயா. நீங்க நிறைய யூடியூப்ல பாருங்க, நீங்க சபையில் நடக்கிற பாட்டெல்லாம் சினிமா பாட்டா இருக்கு. நீங்க கொடுக்கிற செய்தி எல்லாம் அதெல்லாம் எங்கேயோ உலகத்திலிருந்து கேட்டு கவர்ந்து இங்க மக்கள்கிட்ட வந்து சொல்ற காரியமா இருக்கு. இன்னைக்கு சபையெல்லாம் இன்னைக்கு யாரோ உங்க பிரசங்கத்தை கேட்டு அந்த பிரசங்கத்துல வர வார்த்தைகளை கேட்டுட்டு இங்க சபையில வந்து மக்கள் மத்தியில போதிக்கிறதா இருக்கிறது இன்னைக்கு. அப்ப வேத வசனம் சொல்லுகிறது, வேதத்துல வசிக்கிறோம், ஸ்தோத்திரம், தேவ பக்தி ஆதாய தொழிலாக மாறி போச்சு. தேவ பக்தி வேற. தேவ பக்திங்கிறது எது? உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறது, உண்மையாய் தேவனை இதயத்திலிருந்து ஆழத்திலிருந்து அவரை துதிக்கிறது, மகிமைப்படுத்துறது,